இன்றைய கத்தோலிக்க புனித லாரன்ஸின் கதை. ரோமின் புகழ்பெற்ற இந்த தியாகி 2ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்தார். ஏழைகளுக்கும் உதவி செய்யும் பொறுப்பில் இருந்த 7 டீக்கன்களில் இவரும் ஒருவர். பின்னர் பெரிய பிரச்சனை தொடங்கியது. கிறிஸ்தவர்களை பிடிக்காத பிரச்சனையாளர்கள் புனித சிக்ஸ்டஸ் II கொல்ல முடிவு செய்தனர். மரண தண்டனைக்காக போப்பை அழைத்துச் சென்றபோது லாரன்ஸ் அழுது கொண்டே அவரை பின்தொடர்ந்தார். அப்பா, உங்கள் டீக்கன் இல்லாமல் நீங்கள் எங்கே போகிறீர்கள்? போப் பதிலளித்தார். என் மகனே, நான் உன்னை விட்டுவிடவில்லை. 3 நாட்களில் நீ என்னை பின்தொடர்வாய். மகிழ்ச்சியில் லாரன்ஸ் தன்னிடம் இருந்த பணத்தை ஏழைகளுக்கு வழங்கினார். அவர் விலையுயர்ந்த தேவாலய பாத்திரங்களை கூட விற்றார். அதனால் அவரிடம் கொடுக்க அதிக பணம் இருந்தது. பேராசை கொண்ட ரோம் அரசியார் திருச்சபைக்கு ஒரு பெரிய அதிர்ஷ்டம் மறைந்திருப்பதாக நினைத்தார். தேவாலயத்தின் பொக்கிஷத்தை தன்னிடம் கொண்டு வரும்படி லாரன்ஸுக்கு உத்தரவிட்டார். அவர் நகரம் வழியாகச் சென்று தேவாலயத்தால் ஆதரிக்கப்படும் ஏழைகள் மற்றும் நோயாளிகள் அனைவரையும் ஒன்று சேர்த்தார். அவர் அவற்றை அரசியரிடம் காட்டி, இவர்கள் திருச்சபையின் பொக்கிஷம் என்றார். அரசியார் கோபமடைந்தார். அவரது கோபத்தில் அவர் லாரன்ஸை கொல்லச் சொன்னார். துறவி ஒரு மெதுவான தீயில் இரும்பு கிரிலின் மேல் கட்டப்பட்டார். அது அவரை வருத்தெடுத்தது. கடவுள் அவருக்கு மிகுந்த பலத்தையும் மகிழ்ச்சியையும் கொடுத்தார். லாரன்ஸ் நீதிபதியிடம் என்னை திருப்புங்கள் என்று கேலி செய்தார். அவர் இறப்பதற்கு முன் ரோம் நகரத்தை இயேசுவாக மாற்ற வேண்டும் என்று பிரார்த்தனை செய்தார். கத்தோலிக்க நம்பிக்கை உலகம் முழுவதும் பரவ வேண்டும் என்று பிரார்த்தனை செய்தார். லாரன்ஸ் ஆகஸ்ட் 10, 258 அன்று இறந்தார். அவரது இறப்பு இத்தாலி மற்றும் வட ஆப்பிரிக்கா முழுவதும் பரவியது. பேரரசர் கான்ஸ்டன்டைன் லாரன்ஸின் நினைவாக ஒரு அழகான பசிலிக்காவை கட்டினார். புனித லாரன்ஸ் மாஸ் முதல் நற்கருணை பிரார்த்தனையில் குறிப்பிடப்பட்ட புனிதர்களில் ஒருவர். அவர் பள்ளி குழந்தைகள், ஏழைகள், சமையல்காரர்கள் மற்றும் நகைச்சுவையாளர்களின் புரவலர் துறவி ஆவார். அன்புள்ள ஆண்டவரே, புனித லாரன்ஸை புனிதத்தின் முன்மாதிரியாக கொடுத்ததற்காக நாங்கள் உமக்கு நன்றி கூறுகிறோம். உமது திருச்சபைக்கு அவர் அர்ப்பணித்த சேவையின் மூலம் அவர் காட்டிய பக்தியை பின்பற்ற எங்களுக்கு உதவுங்கள். புனித லாரன்ஸ் அவர்களே, நீங்கள் இளைஞராக இருந்தபோது டீக்கனாக நியமிக்கப்பட்டீர்கள். உங்கள் தியாகம் வரை நீங்கள் ஒரு டீக்கனாக உங்கள் தொழிலில் தேவாலயத்திற்கு உண்மையாக சேவை செய்தீர்கள். தயவு செய்து என் விண்ணப்பங்களை இவ்வளவு உண்மையுடன் கடவுளின் சிம்மாசனத்திற்கு முன் கொண்டு வாருங்கள். திருச்சபையின் கருவூலத்தை அரசாங்கத்திடம் ஒப்படைப்பதன் மூலம் உங்கள் நம்பிக்கையை துறக்கவோ அல்லது திருச்சபையை காட்டிக் கொடுக்கவோ நீங்கள் மறுத்துவிட்டீர்கள். கடவுளுக்கு உங்கள் அர்ப்பணிப்பு காரணமாக உங்களுக்கு வேதனையான மரண தண்டனை விதிக்கப்பட்டது. நான் உங்களைப் போலவே கடவுளுக்கும் அவருடைய திருச்சபைக்கும் அர்ப்பணிப்புள்ள ஊழியனாக இருக்கும்படி எனக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். ஒவ்வொரு நாளும் கடவுள் மீதும் அவருடைய திருச்சபையின் மீதும் என் அன்பில் வளர ஜெபியுங்கள். புனித லாரன்ஸ், எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பிதா, குமாரன் மற்றும் பரிசுத்த ஆவியின் பெயரில். ஆமென்.